இதுதான் நம்ம லைஃபா? எது நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு? எதுக்கு நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? இந்த மாதிரி ஏன், எதுக்கு, எப்படி, எதனால அப்படின்னு நம்ம கிட்ட நிறைய கேள்வி இருக்கும். நார்மலான லைஃப்ல எல்லாருக்குமே இருக்க ஒரு ப்ராப்ளமும் சரி, ஹாப்பினஸும் சரி, ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதனால கூட நிறைய ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்கா மாறுதுன்னு சொல்லலாம். அப்படி என்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்க போது லவ் பண்ணணும்னு தோணுது, ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம், பிடிச்சிருக்குன்னு சொல்றோம், அவங்கள அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச எல்லாமே பண்ணி எப்படியோ லவ் பண்றோம். பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட், ஆனிவர்சரிக்கு ஒரு கிஃப்ட், வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு கிஃப்ட், பேலன்ஸ் தீர விடிய விடிய பேசி எல்லாமே ஓகே ஆகுது, நல்லா தானே போகுது. இதுல என்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, லவ்ல எல்லாருமே பண்ற ஒரு மிஸ்டேக். பல மிஸ்டேக் இருக்கலாம், பட் ஒரு மிஸ்டேக் பத்தி தான் நான் இன்னைக்கு பேச முடியும். அதான் இன்னைக்கு பேச போற டாபிக், உங்க லைஃப் பார்ட்னரோட பாஸ்ட் லைஃப். எஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி டெய்லி டைரி இன் தமிழ் பாட்காஸ்ட் வித் மீ யுவா. எப்போதும் உன்மேல் ஞாபகம், என் உள்ளத்தை ஈர்த்த பூமுகம். இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல கேட்க போற டாபிக், உங்க லைஃப் பார்ட்னருக்குன்னு ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்கும் இல்லையா, ஆர் உங்களுக்கு கூட இருக்கலாம். பட் அது கண்டிப்பா உங்களுக்கு அவங்க தெரியப்படுத்தணுமா? ஏன் தெரியப்படுத்தணும்? அதனால என்ன பின்விளைவுகள், ஆர் என்ன நல்லது இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். லைஃப் பார்ட்னர், பேர்லயே லைஃப் இருக்கு. நம்ம லைஃபே அவங்க தான் அப்படின்னு சரண்டர் ஆகி, நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு தைரியத்தை வளர்த்துட்டு போய் சொல்றோம்ல, நம்மளை கவனிச்சுக்க, நம்மளை லிமிட் இல்லாம லவ் பண்ண ஒரு பர்சன் கிடைச்சாச்சு. நம்ம எல்லாருக்குமே ப்ரெசென்ட் லைஃப் எல்லாமே வந்துட்டு கிளியரா இருக்கு. பட் எனக்கு வந்துட்டு என்னோட பாஸ்ட் லைஃப் மட்டும் அடிக்கடி வந்து ஞாபகம் வந்துட்டு போகுது. அவன் எனக்கு ஞாபகம் வரா, இல்லை அவன் வந்துட்டு எனக்கு ஞாபகம் வரா அப்படின்னு ஒரு இஷ்யூ இருக்கும். அது நல்ல பாஸ்டா இருந்தா குட் ஓல்டன் டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷன் போட்டு ஒரு போஸ்டோ இல்லை வந்துட்டு ஒரு ஸ்டோரியோ போடலாம். பட் அது வந்து நமக்கு ஹர்ட்டிங்காக இருக்கே, ஒரு பிரேக்கப்பாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு அது யாராவது இழந்திருக்கலாம், யாராவது இறந்துருப்பாங்க நம்ம லைஃப்பில், அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி யாராவது இறந்துருக்கலாம், ஆர் யார் கூடயாவது சண்டை போட்டிருக்கலாம். அதெல்லாம் நமக்கு திருப்பி ஞாபகமே வரக்கூடாது அப்படின்னு நினைப்போம். பட் அதுதான் கண்டிப்பாக வந்து நமக்கு ஞாபகம் வரும். இங்கேயும் அதே தான். என்னன்னா, ஒருத்தர் லைஃப்பில் அவங்க லைஃப் பார்ட்னர் கூட எந்த ஒரு சண்டையுமே இல்லை, அவங்க லைஃப் பார்ட்னர் எதுவுமே மனசில் வச்சுக்காம எல்லாமே இந்த பையன்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. அவங்க பாஸ்டில் அவங்க இழந்தது, அவங்க மீட் பண்ணின தேவையில்லாத சில கேரக்டர்ஸ், அதனால வந்துட்டு இவங்க சஃபர் ஆன சில மூமெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த பையனுக்கு அங்கே எதுவுமே கோவங்கிறது இல்லை, ஹர்ட் ஆகிட்டான், ஓகேவா. ஸோ அவனால் வந்து எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். மெயின் திங் சொல்லணும்னா, அந்த பொண்ணுக்கு இந்த பையனோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரிஞ்சாலும் ஷி டிட்ன்ட் கேர் அபவுட் இட். நீ உன் பாஸ்டில் எப்படி வேணாலும் இருந்துக்கும், பட் எனக்கு வந்துட்டு நீ ட்ரூத்ஃபுல்லாக இருக்க, லாயலாக இருக்க அப்படிங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எனக்கு அது வந்துட்டு போதும், நான் வந்துட்டு உன்னை வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து யோசிக்கல. ஸோ நம்மளால் எல்லா ஹிஸ்ட்ரியும் ஷேர் பண்ண முடியாது. சில வேலைகள்லாம் வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருப்போம், லைக் வெளியே வந்து ஷேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து யார்ட்டையாவது பல அடிகள் வாங்கியிருப்போம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம இவகிட்ட ஷேர் பண்ணி நம்மளை தேவையில்லாமல் ஜட்ஜ் பண்ணிடுவாளோ அப்படின்னு நமக்கு தோணி நம்ம அதை வந்துட்டு ஷேர் பண்ணவே மாட்டோம். பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஃப்ராங்காக எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஷேர் பண்ணுறது கரெக்டா அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்போம். அதனால தான் இந்த மெயின் கொஷின் வருது, ஏன் ஒரு சிலதை அவங்கக்கிட்ட மறைக்கணும் அப்படிங்கிறதும், ஏன் ஒரு சிலதை அவங்கக்கிட்ட மறைக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான். ஒரு தப்பு இல்லைன்னா மறக்க முடியாத ஹிஸ்ட்ரியை நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறப்போ நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, நீங்கள் அதனால எவ்வளோ சஃபர் ஆனீங்க, யாருனால அந்த மிஸ்டேக் வந்து நடந்தது, இப்போ அந்த மிஸ்டேக்னால நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்துட்டு உங்களை பற்றி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன் ஃபியூச்சர் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கலாம். மேபி இந்த பாஸ்டில் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டீங்க, அழுதுட்டீங்க அப்படின்னா சேம் வந்துட்டு ப்ரெசென்ட்டில் நடக்காமல் அவங்க வந்து உங்களை காப்பாற்றிடுவாங்க. நல்ல ஒரு டாக்ஸிக்கான ஒரு லவராக இல்லாமல் இருந்தால் அவங்க கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பாங்க. இதனால அவங்க பாண்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இதெல்லாம் அவங்க மறைச்சே வைக்கலாம், அவளோட பாஸ்ட் லவ் ஹிஸ்ட்ரிலாம் வந்துட்டு எனக்கு எதுக்கு, இதனால எனக்கு வந்துட்டு தேவையில்லாமல் பொசசிவ்னஸ் தான் வந்து கிரியேட் ஆகுது, ஜெலசியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா டெஃபினெட்லி ப்ராப்ளம் உங்ககிட்ட தான். நீங்கள் எல்லாமே இவங்ககிட்ட ஷேர் பண்ணலாமா அப்படின்னு டவுட்ஃபுல்லாக நம்பிக்கை இல்லாமல் இருக்கவங்க பல பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் உங்களை நம்பி எல்லாமே ஷேர் பண்ணுறப்போ வேணான்னு ஒதுக்குவீங்க. நீங்களே யோசிங்க, வேணான்னு நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி அவங்கள ஒதுக்கினா, அதாவது அவாய்ட் பண்ணினா, டெஃபினட்டாக அவங்களால இது வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு பர்சன் தேட முடியாது. அப்படி தேடி ஒருத்தவங்க வந்து கிடைச்சாலும் லைஃப் பார்ட்னர்னு நீங்கள் எதுக்கு இருக்கீங்க, நீங்கள் தான் திங்க் பண்ணணும். எது உங்களை மென்டலி வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நீங்கள் தான் திங்க் பண்ணணும். எதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்படி ஒரு ஒளிவு மறைவு இருக்கணும், நம்பிக்கைன்னு ஒன்று ஏன் வைக்கணும்? இதே ஒரு வேலை வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி, நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு லவ் பண்ணேன், இந்த மாதிரி பிரேக்கப் அந்த மாதிரிலாம் இஷ்யூ சொல்லும்போது அவங்க வந்து காது கொடுத்து கேட்கல, அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாஸ்ட்டை பற்றி எதுக்கு நம்ம சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது நார்மலாகவே வர்றது தான். மேபி உங்களால் வந்து எதுவுமே ஷேர் பண்ணிக்க முடியாமல் நீங்கள் வந்து ஒரு
கல் மாதிரி இருந்துக்கலாம். பட் ஆப்போசிட்ல இருக்கவங்களால அப்படி இருக்க முடியலன்னா வந்துட்டு தப்பு அவங்களோடது கிடையாது, நம்மளோட தப்பு தான். நம்ம லிசன் பண்ணல அப்படிங்கிறது தான் வந்து தப்பு. ஸோ பாஸ்டோட ஞாபகம் இப்போ ப்ரெசென்ட்ல வந்துட்டு ஏன் வருது அப்படின்னா மெமரிஸ் தான். அது ஒரு சாங், இல்லைன்னா அவங்க கொடுத்த ஒரு திங்ஸ், இல்லை அவங்களோட ஸ்மெல், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட், இல்லை கலர், அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது இப்போ பார்க்குறப்போ கண்டிப்பாக அந்த பர்சனோட ஞாபகம் தான் வரும். எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஒரு டெடி பியர் வாங்கி கொடுத்தா. அது இப்போவுமே என்னோட வீட்டில் என் முன்னாடி தான் இருக்குது. நான் அதை பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு அவளை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெடி பியர் பார்த்தானா வந்துட்டு டக்குன்னு எனக்கு அவன் ஞாபகம் வரும். எனக்கு முதல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து இவ்வளோ பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ இது நீங்கள் நார்மல் கான்வர்சேஷன் பற்றி பேசுகிறப்ப கூட நடக்கும். சடனாக ஒரு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னால், ஆல்ரெடி நான் அந்த பிளேஸ்க்கு நான் அவங்க கூட போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு உங்களோட பாஸ்ட் லைஃப் ஸ்டோரி வந்துட்டு அகைனை வந்து அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ நார்மல் கான்வர்சேஷனில் இருக்கும்போது எப்படியோ அது வந்துட்டு அந்த பாஸ்ட் லைஃப்க்கு கொண்டு போயிடும். நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. ஃப்யூச்சரில் எல்லாமே மாறிடும். அப்படி ஒரு பாஸ்ட் இருந்ததே அவங்க வந்து மறக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மொமெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும். நம்ம ஸ்கூல் போன டைம்லலாம் ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு லவ் ஸ்டோரி கேட்டிருப்போம். அது எல்லாமே இப்போ மேரேஜில் முடிஞ்சுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா அது வந்து வெறும் பப்பி லவ் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, அதில் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இல்லை, அதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது தெரியாது, அதில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம ஒரு இன்ஃபேச்சுவேஷன்லேயே வந்து சுற்றிட்டு இருப்போம். அது வந்து லவ் கிடையாது. ஸ்கூல் படிக்கும்போது மேபி அது வந்து அப்போது ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து அதுக்கப்புறம் லவ்வாக கன்வெர்ட் ஆகி இப்போ வரைக்கும் நாங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது அப்போவே வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இல்லாதப்ப கண்டிப்பாக பிரேக்கப்பில் அப்படியே போயிடும். அப்புறம் காலேஜில் வர்றதும் அந்த மாதிரி தான். கடைசியில் வீட்டில் பார்க்குற அலைன்ஸ் வச்சு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். 50% ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அதுக்காக எல்லா ஸ்கூல் லவ் ஆர் காலேஜ் லவ்வும் பிரேக்கப்பில் தான் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் அடிச்சு பிடிச்சி ஸ்ட்ராங்காக இருந்து சக்ஸஸான லவ் ஸ்டோரியும் நிறையா இருக்குது. என்னோட ஃப்ரெண்டுமே இருக்கா. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்துட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அவள் லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக வந்து சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா இப்போது நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியும்ல, லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நமக்கு லவ் இருக்காது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்க நம்ம கூட இருக்கவங்க வந்து லவ் பண்ணுறாங்க, மேபி அவன் அந்த பையனை பற்றியே பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது. பட் இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு லவ் அப்படின்னா அது அவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரி வந்து எனக்கு இப்போ வரைக்கும் பிடிக்கும். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது லவ் பண்ணுறா, இப்போவுமே லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. அவங்க லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்க மேரேஜ் பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு ஏன் இருக்குன்னா, அவங்க இவ்வளோ நாள் எப்படியோ கொண்டு வந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் கண்டிப்பாக கொண்டு போயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டு அவங்களோட லவ்வில் வந்துட்டு அவங்க தான் வர வச்சுருக்காங்க. ஸோ 8 years லவ் பண்ணோம், வீட்டில் வந்துட்டு இப்போ அக்செப்ட் பண்ணல, ஸோ வேற ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்க சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு கூட கண்டிப்பாக இருக்கும். அவங்களாம் இருக்காங்கல்ல, அதுதான் அக்செப்டன்ஸ். நம்ம லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணாமல் கிடைச்சத லைஃபாக வச்சு ஹாப்பினஸோட ஸ்டார்ட் பண்ணணும். சந்தோஷப்படுங்க. அவங்க எதுவும் நினைக்காம உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு. ஒன் டே வேறு யாராவது வந்து அவங்க ஆல்ரெடி வேற ஒருத்தர் லவ் பண்ணாங்க ப்ரோ உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு உங்ககிட்ட சொன்னால் அப்போ தான் உங்களுக்கு தோணும், ஒரு கொஷின் வரும், ஏன் இதை நம்மக்கிட்ட அவள் மறைச்சிருப்பா அப்படின்னு யோசிக்க தோணும். அது கூட இன்னொரு கொஷினும் தோணும், இன்னும் இந்த மாதிரி என்னெல்லாம் நம்மக்கிட்ட அவள் மறைச்சாலோ அப்படின்னு தோணும். இந்த மாதிரிலாம் தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக யாரும் எதையும் மறைக்காமல் ஷேர் பண்ணுங்க. யார்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க? உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட தானே. அந்த மாதிரி நினச்சி ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கேட்குற நீங்களும் முதல்ல கோவப்படாமல் அதை அவங்க மறைக்காமல் நம்மக்கிட்ட சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தலைவிதி கிடையாது. ஓகே, அது வந்து நமக்கு நல்லதுக்காக தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயத்து கூடவே நீங்கள் வாழும்போது தான் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். அதனால் அக்செப்டன்ஸ் உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது ஃபீல் பண்ணி உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டேக் கேர். அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்னோட பாட்காஸ்ட் அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக வரதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் _UVA__ அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டா ஹேண்டிலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் அதை படிச்சுட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து எனர்ஜெட்டிக்காக பேசுகிறேன். Until then, the Daily Diary in Tamil podcast with me, Yuva.